சூரியன் நீல ஒளிக்கதிர்களை தீவிரமாக வெளிப்படுத்துறதுனால அவை ஃபோட்டான்களால் சிதறடிக்கப்பட்டு வானம் நீல நிறத்தில் தெரியுது. நீல நிறத்துக்கு எதிராக சிவப்பு மற்றும் மஞ்சளோட நீண்ட ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தையும் கடந்து நம்ம கண்களை வந்தடையுது. இந்த கதிர்கள் மாலையில் அதிக தொலைவை கடக்கிறதுனால மற்ற நிறக்கதிர்கள்லாம் அழிக்கப்பட்டு மஞ்சள் நிறமாக வானம் காட்சியளிக்குது. இரவில் சூரிய ஒளி இல்லாததுனால விண்வெளி நம்ம கண்களுக்கு தெரியுது. இதே செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மற்ற ஒளிக்கதிர்களெல்லாம் சிதறடிக்கிறதுனால சூரியன் அங்கே நீல நிறத்தில் காட்சியளிக்குது. மழை பெய்யும் போது ஃபோட்டான்கள் விளக்கப்பட்டு சூரியனோட ஒளிக்கதிர் நேரடியாக பூமியை வந்தடைகிறதுனால அது நமக்கு வானவில் மாதிரி காட்சியளிக்குது. விண்வெளியில் வெண்மையாக இருக்கிற சூரியனை ஏன் நமக்கு சிவப்பாக காட்டியிருக்காங்கன்னா, கோள் மற்றும் நட்சத்திரத்தோட நேரத்தை கண்டறிகிறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய நிறங்களில் கலர் ஃபில்டர் படங்கள் இருக்குது. அது மூலமாக கோள்கள் மற்றும் நட்சத்திரத்தோட தன்மை கண்டறியப்படுது. இந்த முறையை பயன்படுத்தி சூரியனை சிவப்பு நிறம் உள்ள படங்களாக அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. சூரியனில் எந்தெந்த தனிமங்கள் மற்றும்